ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கார்த்திகா. பேக் தட்டும் ஃப்ரண்ட்டும் நம்ம கட்டிங் பார்த்தாச்சு. இப்போ கை எப்படி வெட்டுறதுன்னு பார்க்கலாம். கை அதே மாதிரி தான் 4 ஃபோல்டு பண்ணி நம்மளோட துணியை மடித்து போட்டாச்சு. அளவு ப்ளவுஸில் இருக்கிற கையை நீட்டாக எடுத்துட்டு கீழே இருக்கிற அளவை நம்ம ஒரு 1.5 இன்ச் வந்து அடிஸ்கேலில் மார்க் பண்ணி வச்சுருக்கோம். கீழே இருக்கிற அளவை அப்படியே மார்க் பண்ணிக்குவோம். மேலே ஆம்ஹோல் கிட்ட ஒரு மார்க்கு, தையலுக்கு ஒரு 1/2 இன்ச். அதே மாதிரி உயரத்துக்கிட்ட கீழே பிடிச்சிட்டு மேலே என்ன உயரத்தில் தையல் இருக்கோ அந்த தையல்கிட்ட ஒரு மார்க்கு, 1/2 இன்ச்சு தள்ளி ஒரு மார்க்கு. ஆம்ஹோலும் இந்த இதுவும் கரெக்டாக இருக்குதுன்னு பார்த்துக்கிற வேண்டியதான், அவ்வளோதான். மார்க் பண்ணியாச்சு. இனி டேப்பை வச்சு அளவு பார்த்துக்கலாம். ஏன்னா ஒரு இன்ச்சு 1/4 இன்ச் அப்படிலாம் கொஞ்சம் மிஸ்டேக்ஸ் வரும், அதை நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அளவு எடுத்துட்டு இனி கையோட வளைவு போட்டுட்டு நம்ம கையை தனியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். சைடில் வந்து ஒரு 1.5 இன்ச்சு தையலுக்கு விட்டுக்கோங்க எக்ஸஸாக. இனி கட் பண்ணிடலாம். கட் பண்ணிவிட்டு நாச் போட்டுக்கோங்க. கைக்கிட்ட நம்ம நாச் போட்டுக்கலாம். ஆம்ஹோல்கிட்ட ஒரு நாச்சு, சென்டரில் ஒரு நாச்சு. இனி நம்ம முன் வளைவுக்கு நம்ம குடஞ்சி வெட்டுவோம்ல, அதை பார்க்கலாம். அதுக்கு வந்து நம்ம சென்ட்ரு நாச்சிலேருந்து ஒரு 1/2 இன்ச்சு தள்ளி நம்ம அப்படியே கையை மடித்து போட்டுக்கிற வேண்டியது தான். ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் கீழே இருக்கிற அளவு கரெக்ட் பண்ணி வச்சிட்டிங்களாக்கும் உங்களுக்கு வந்து அந்த வளைவு கரெக்டாக வந்துடும். இந்த மாதிரி வந்து ப்ளவுஸு இந்த வளைவு போட்டு வெட்டி ப்ளவுஸ் நான் அடிச்சிருக்கேன். கரெக்டாக நீட்டாக தான் வருது, எதுவும் மிஸ்டேக்ஸ்லாம் எதுவும் வரல. அதனால் நீங்கள் இந்த மாதிரி மார்க் பண்ணி இப்படியே போட்டு வெட்டுங்க, நல்லா தான் இருக்குது. இல்லை எப்பயும் போல் நீங்கள் இந்த ஸ்கேலெல்லாம் இப்போ இருக்குது ஆம்ஹோல் வளைவுக்கு, அது வாங்கி வெட்டுறதா இருந்தாலும் வெட்டிக்கோங்க. கை முடிஞ்சிச்சு. இனி பட்டிக்கு பார்க்கலாம். பட்டிக்கு வந்து ஃப்ரண்ட்டும் பேக்கும் நான் ஒன்றா போட்டுட்டு டேப் வச்சு அளவெடுப்பேன். அந்த நம்ம கீழே மார்க் பண்ணியிருக்கோம்ல, கீழே இருந்து மேலே ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸஸாக நம்ம துணி விட்டு வச்சோம்னா எந்தளவு வருதோ அந்தளவு வந்து பட்டிக்கு லாஸ்ட் பட்டி. முன்னாடி இருக்கிறத வந்து ப்ளவுஸ்லேருந்தே அளவெடுத்துக்குப்பேன். முன்னாடி 3.5 இன்ச்சு வருது, அங்கே 3 இன்ச்சு வருது. மறுபடியும் நம்ம நீளம் பட்டிக்கு எந்த அளவுக்கு நீளம் தேவைப்படுதுன்னு சொல்லி அதையும் டேப்லேயே வந்து அளவெடுத்துக்கலாம். இந்த சைடு கிராஸாக போட்டு எடுத்து அந்த லாஸ்ட் வரைக்கும் எடுத்தோம்னா 10.5 இன்ச்சு வருது. ஸோ அதை கரெக்ட் பண்ணி நம்ம பட்டி வெட்டிக்கிட்டோன்னா அந்த அளவு கரெக்டாக தான் இருக்கும். ஒரு சிலர் தச்சு முடித்தது பின்னாடி வச்சு பார்த்து பட்டி வெட்டுறாங்க. ஆனால் இப்படி அளவெடுத்து நீங்கள் ஸ்கேல் மூலிமா அளவெடுத்து இப்படி வெட்டினாலும் பட்டி கரெக்டாக தான் வரும். ஸோ பட்டி துணி எடுத்துகிட்டேன். கீழே வந்து ஒரு ஸ்கேல் வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. மேலே 3.5 வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு 3.5, லென்த்து வந்து 10.5 வந்துச்சு, 10.5 வச்சுக்கலாம். அங்கே 3 இன்ச்சு வைக்கிறேன், இங்கே வந்து ஒரு 3.5 இன்ச். ஒரு லைட் வளைவு, அவ்வளோதான். பட்டி ரெடி ஆயிடுச்சு. நீ பட்டியை வெட்டி எடுத்துட்டு அதே போல் இதுக்கும் கீழே நம்ம மார்க் பண்ணியிருக்கோம், ஒரு ஸ்கேல் அளவு விட்டு கோடு போட்டிருக்கோம், அந்த இடத்துல மார்க் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதுதான் ரெடி அளவு. ஸோ ரெடி அளவுக்கிட்ட எப்போவுமே ஒரு நாச் போட்டுக்கிட்டோன்னா நம்மளுக்கு அளவு கொஞ்சம் கரெக்டாக வரும். ப்ளவுஸோட பேக்கு ஃப்ரண்ட்டு கை பட்டி எல்லாமே முடிஞ்சிச்சு. ஸ்டிச்சிங் வீடியோ வந்து அடுத்த ஷார்ட்டில் வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். ஃபுல்லாக இந்த ப்ளவுஸ் எப்படி ஸ்டிச் பண்ணுறத பாருங்கள்.
பார்த்துட்டு, அதாவது ஒரு ப்ளவுஸ்க்கு ஒரு ப்ளவுஸ், ஏன்னா புதுசாக தைக்கிறவங்களுக்கு என்ன தான் தையல் கிளாஸ் போனாலும் நம்ம வீட்டில் வந்து தைக்கும்போது எல்லாமே மறந்து போயிடும். அதனால் கொஞ்சம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்தீங்களாக்கும் நீட்டாக தைக்கலாம். நான் வந்து ப்ளவுஸ் வெட்டி முடித்த உடனேவும் பட்டி, கொக்கி பட்டி, அந்த வைக்கிறோம்ல நம்ம கொக்கி மாட்டுறது எல்லாமே அப்போவே ப்ளவுஸோடையே சேர்த்து வெட்டிடுவேன். அப்படி வெட்டிட்டு நம்ம உட்காரும்போது ஒரு 20 நிமிஷத்தில் நம்மளோட ப்ளவுஸ் வந்து ரெடி ஆயிரும். ஸோ இனி ஸ்டிச்சிங் வீடியோ, இதோட ஃபுல் ஸ்டிச்சிங் வீடியோ நான் அடுத்த ஷார்ட்டில் அப்லோட் பண்ணுறேன். புரியலை தெரியலை அப்படின்னா எனக்கு ஒரு கமெண்ட் போடுங்க. நீட்டாக மறுபடியும் தெளிவாக ஒரு ப்ளவுஸு, அதாவது இது அளவு ப்ளவுஸ் வச்சு போட்டிருக்கேன். அளவு ப்ளவுஸ் இல்லாமல் தெளிவாக ஏதாவது என்னால் போட முடியும்னா நீட்டாக எடுத்து மறுபடியும் ஒன்று அப்லோட் பண்ணுறேன். பட்டிக்கு அதே போல் எப்போவுமே டபுள் துணி கொடுத்துருங்க. கீழே நம்ம மேலே வந்து ஒரு பட்டி துணி வச்சுருப்போம், கீழே எப்போவுமே டபுள் துணி கொடுத்துருங்க. அது கொஞ்சம் நல்லாயிருக்கும். கீழே வந்து நம்மளுக்கு கெட்டியாக இருக்கும், சீக்கிரமாக இதாகாது. ஸோ நீ அடுத்த வீடியோவில் ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் வீடியோ பார்க்கலாம். இது வரைக்கும் இதை தொடர்ந்து பார்த்துட்டு வர்ற என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸருக்கு, அதாவது அப்படி சொல்லக்கூடாது, என்னோடய சொந்தங்களுக்கு நன்றி. தேங்க்யூ.